₹5 கொடுத்தா ₹5 நடி எதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுற கீழே வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். நாங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க எப்போ நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு. அதுக்கு ஆன்சர் வந்து உள்குத்து படம். இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து காலேஜுக்கு பல்சர் அப்பாச்சி அதில் போகிறாங்க. அவர் வந்து காலேஜில் எம்ஐடி மேஜரில் போனார். ஸோ இதில் வந்து தெரியும். அஜித் சாருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகன்னு சொன்னால் கம்மியாக இருக்கும். மிகப்பெரிய வெறியன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாள் கூத்துக்கு அப்புறம் கேனியா ஃபிலிம்ஸ்க்கு உள்குத்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து எனக்கு வந்து நிறைய கார்த்திக் ராஜு சார் இது எடுக்கும் போதே வந்து கமர்ஷியலாக பண்ணலாம். கமர்ஷியல்லாம் என்ன இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து கமர்ஷியல் கிடையாதா, எனக்கு பிடிச்ச படங்கள் அது தானாக பிளெஸ்டாக நடந்துச்சு. நான் பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல, இந்த படம் இப்படி பண்ண இப்படி பண்ணணும். எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் அது பிளெஸ்டாகவே அமைஞ்சுது. ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சோண்டு வருத்தப்பட்டோம். ஏன்னா ஒரு டேக் வந்து 35-40 தடவை நடிச்சுட்டே இருக்கும். இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் வந்து அது ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து எங்கேயுமே வந்து பஞ்ச் பேசுகிற மாதிரி வேறு இருக்கும், கபடி கபடின்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே வந்து அதை வந்து அஃபெண்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கணும் அப்படின்றதுனால ஒரு பயம் இருந்துச்சு. அது கார்த்திக் ராஜ் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். இது ஒர்க் அவுட் ஆகும் பிரதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் சாரோட ஷார்ட். ஆனால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அண்ணன் வந்து நம்ம சின்ன வயசில் விக்ரம் சாரோட ஒரு பாட்டு இருக்கும், அதனால ஃபாஸ்ட் பீட்டு விடிய விடிய ஜனனம்னு நினைக்கிறேன். அந்த சாங் எனக்கு தெரியல, சாங் கரெக்டாக சொல்கிறேன் நான். அந்த பாட்டில் காலேஜ் இதுவாக இருப்பீங்க, அதில் நான் புதிய மன்னன் அந்த படத்தில் பார்த்துட்டேன். ஸோ அவரை நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரஜினி சாரை பக்கத்தில் அந்த ஒரு ஃபீல் இல்லை. நான் சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் தான் சொல்கிறேன். அப்போ பார்த்தவங்களாம் இப்போ பார்க்குறோம், சின்ன வயசில் பார்த்தவங்களாம் பார்க்குறோம், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. எப்பவுமே நான் தான் வந்து ₹5 கொடுத்தா ₹5 நடி எதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுற கீழே வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் அண்ணன் வந்து ஸ்பாட்டில் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருப்பாப்புல. எங்களை யாரா இவர் நம்மளையும் தாண்டி ஒருத்தர் பயங்கரமாக இருக்கு. ஏன்னா ஒரு டைலாக் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாப்புல. அது ஒரு முதல் 2-3 நாள் வந்து எல்லாருக்கும் வந்து அப்படின்ற மாதிரி, ஏன்னா நம்மளையும் அப்படி தான் ஆரம்பத்தில் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அது ஒர்க்கோட கமிட்மெண்ட் அப்படின்னு மாறும்போது வந்து எனக்கே திருப்பி ஞாபகம் வந்துச்சு. நீ எப்படி வந்தனா ஓகே நம்ம ஆரம்பம் அப்படி தான் ஆரம்பித்தோம், சொன்னது செய்யணும். ரஞ்சித் சாருக்கு அப்படி தான் நம்மளை பிடிச்சது. ஒரு வேலை கொடுத்தா செய்வோம், கரெக்டாக இருக்கணும் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிகினிங் இருந்த விஷயம்லாம் இந்த படம் மூலிமா திருப்பி எனக்கு ரீகலெக்ட் ஆச்சு. நான் போர் அடிக்காமல் திருப்பி வந்து அது 35 தடவையும் 40 தடவையும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அவரும் கார்த்திக் ராஜ் ரொம்ப தன்மையான ஒரு டைரக்டர். அவர் வந்து பொறுமையாக எல்லாத்தையுமே சொல்லுவார். ப்ரொடியூசர்ஸும் சப்போர்ட் பண்ணுற ஒரு இதனால எங்களுக்கு வந்து அது ப்ராடக்ட் வந்து நல்லா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த படத்துக்கு உள்குத்து. ஸோ பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டீசர் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், செகண்ட் வந்து புதுசாக இருந்துச்சு. அப்புறம் அந்த விசாரணை டைலாக் வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அது வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வரும். அது நீங்கள் தேட்டரில் படமாக பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. தெரியுமா, சும்மா ரோட்ல நின்று பொறுக்கி மாதிரி சண்டை போடுறவங்க கிடையாது. சூப்பரான கில்லி மாதிரி ஃபிகரை தட்டி தூராம்பா. வணக்கம் எல்லாருக்கும். உங்களை எல்லோரும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன். ஏன்னா 2 சாங்கும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபீமேல் வாய்ஸில் இருக்கிற ஒரு சாங் ஜஸ்டின் எனக்கு கொடுத்தது எனக்கு வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ விஷுவல் பார்க்கும்போது ஐம் ஜஸ்ட் திங்கிங் தட் இப்போ முதல் படத்தில் வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆகும்போது அந்த ஃபேஸ் அதே ஃப்ரெஷ்னஸோட வந்து இப்போ உள்குத்து படத்தில் சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு டைரக்டர் கார்த்திக் சார் அண்ட் கெனன்யா ஃபிலிம் ப்ரொடக்ஷன், செல்வா சார் அண்ட் ஜஸ்டின் அண்ட் கேமராமேன் பிகே வர்மா. அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி ஆட்டகத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் தினேஷ் ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் 2 படத்தில். அண்ட் ஃபஸ்ட் மூவி அட்டகத்தி அண்ட் எதிர்நீச்சல் கேமியோ பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின். இந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க எப்போ நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு. அதுக்கு ஆன்சர் வந்து உள்குத்து படம். இந்த படத்தில் ஒரு மெச்சூர்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்ம 2 பேரோட காம்பினேஷன் எல்லோரும் பார்க்கலாம். அண்ட் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த படத்தில் தான். பிகாஸ் அகெயின் ஒரு ஹோம்லி கேரக்டரில் அண்ட் ஸ்பெஷலி நாகர்கோவில் பேக்ராப்பில் இந்த படம். அண்ட் என்னோட விஷுவல்ஸ் அண்ட் என்னோட டைலாக்ஸ் அண்ட் என்னோட கேரக்டர், நான் வந்து நாகர்கோவில் அந்த ஊரில் டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற சேல்ஸ் கேர்ள் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வண்டி நிப்பாட்றா, இன்னைக்கு உங்க அப்பனை வச்சுக்கிறேன். டேய் வண்டி ஏறா, டேய் வண்டி ஏறா, என்னைக்கு செத்தடா. முதல்ல வந்து நான் கார்த்திக் ராஜ் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா திருடன் போலீஸில் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதை விட டபுள் மடங்கான இம்பார்ட்டண்டான கேரக்டர் வந்து இந்த சுரா சங்கர் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அவர் யோசித்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க மேடம். அதனால் கார்த்திக் ராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் அவரை சித்தப்புன்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா அடிக்கடி அவர் வயதை நாங்கள் ஞாபகப்படுத்திடுவோம்.
ஏன்னா ஓயாமல் எப்போ பார்த்தாலும் நம்ம காலத்துலலாம் நம்ம அந்த காலத்தில் படிக்கும்போதுன்னு எங்களுக்கும் அவருக்கும் ஒரு 20 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கும் நண்பருக்கும் இதே தான் டெய்லி வேலை. டெய்லி சித்தப்புன்னு கூப்பிட்டு அவர் வயசை பதிவு பண்ணுறது. அதாவது அவரோட வயசை எப்படி சொல்லலாம்னா, இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜுக்கு பல்சர் அப்பாச்சி அதில் போகிறாங்க. அவர் காலேஜில் MIT மேஜரில் போனார். ஸோ இதில் தெரியும் அவரோட ஏஜ் என்னென்னு. அதே மாதிரி மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தேட்டரில் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் படம் பார்த்தது கடைசி அவர் தான். அந்த தேட்டர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த தேட்டரில் ஓப்பனிங் ஷோலாம் எடுத்துகிட்டு பார்த்துருக்காரு. அதனால தான் நான் சித்தப்பன் கூப்பிட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. நந்திதா அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த படத்தில் தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கு அண்ணனாக நடிச்சிருக்கேன். அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு கார்த்திக் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் என் நண்பர் தினேஷ். நண்பர்ன்றது சும்மா சொல்ல, பயங்கரமான நட்பு. எல்லா இடங்கள்லையும் நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாரு. திருடன் போலீஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுக்கு அவர் எனக்கு பண்ண சப்போர்ட் தான். அதே சப்போர்ட் இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காரு. ஸ்பாட்லேயும் சரி, ஆஃப் ஸ்க்ரீனும் சரி, எப்போயுமே நண்பர் எனக்கு ரொம்ப சப்போர்ட். ஆனால் நண்பா, ரொம்ப நன்றி நண்பா. படம் உங்கள் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒருத்தனை மாலை அடிக்கிறான்னா அவன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அடிக்கிறான். பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். கெனன்யா ஃபிலிம்ஸ் செல்வா சார் அஜித் சாருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகன்னு சொன்னால் கம்மியாக இருக்கும். மிகப்பெரிய வெறியன். பார்க்குறதுக்கு தான் வயசு கம்மி. ஒரு அற்புதமான பிஸ்னஸ்மேன், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். நிறைய பேருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு முதலாளி. அவருக்கு சினிமா மேலே இருக்கிற ஒரு பேஷன். சினிமான்றது அவருக்கு எப்படின்னா, எந்த படமாக இருந்தாலும் யார் நடித்தாலும் முதல் ஷோ அதை போய் பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ போடணும். எப்பயுமே நெகட்டிவாக போட்டதில்லை. இது வரைக்கும் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் போடுவார். அதில் இருக்கிற அந்த பெஸ்ட் இது மட்டும்தான் எடுத்து போடுவார். ஸோ சினிமா மேலே இருக்கிற அந்த ஒரு மோகம் தான் அவர் அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் அஜித் சார் மேலே இருக்கிற ஒரு 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 விசிறியாக அஜித் சாரை பார்த்து அவருடைய பர்த்டேஸ்க்கெல்லாம் தனியாக தியேட்டர் புக் பண்ணி நிறைய ஃபிலிம்ஸ், அஜித் சாருடைய ஃபிலிம்ஸ் போட்டு அவங்க ஒரு பெரிய ஃபேன் கிளப்பே வச்சுருக்காங்க. அத்தனை பேரும் கைத்தட்டி, அந்த மாதிரி தான் அவருக்கு இந்த ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி அவரை கேட்டேன், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன சார்? நீங்கள் இருக்கிற லைன் வேறு, நீங்கள் எதுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ இருக்கிற நிலைமையில் இது இல்லை சார், எனக்கு சினிமான்றது ரொம்ப பிடிக்கும். நான் என்னுடைய கோல் அஜித் சார் வச்சு படம் பண்ணுற அளவுக்கு நான் வளரணும். எனக்கு சினிமா எடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். அது பட்ஜெட் அப்படின்றது நான் பிஸ்னஸில் இருக்கிறதுனால 1-2 படத்துலேயே இதை பற்றி கற்றுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் எஸ்பிபி சார் சரண் சாரோட சேர்ந்து பண்ணார். அந்த ஒரு ஃபிலிம்லேயே சினிமா இண்டஸ்ட்ரியோடைய பல்ஸ் மொத்தம் பிடிச்சிட்டு இமீடியட்டாக ஒரு நாள் கூத்து நடந்துகிட்டு இருக்கும்போதே உள்கூத்து நடந்துகிட்டு இருக்கும்போதே ப்ரூஸ்லி நடந்துகிட்டு இருக்கும் போதே சர்வர் சுந்தரம், இப்படி ஒன் பை ஒன் அது பாட்டும் போய்கிட்டே இருக்கும், ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த பட்ஜெட்டில் ஃபிலிம்ஸ் பண்ணுற, இந்த பட்ஜெட்லன்றது ஒரு 10 ரூபா 12 ரூபா ரேஞ்சில் தான் சொல்கிறேன். அதில் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி இருக்காங்க. ஏன்னா ஃபைனான்ஸுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சேட்டலைட்டுன்றது இல்லாத நேரங்களில் கண்டினியூஸாக ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல் சினிமா இண்டஸ்ட்ரி சார்பில் ஒரு நன்றி. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இல்லைன்னா நாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா மேடையிலையும் ஜென்ரலாக பேசுவோம், பயங்கர எனர்ஜி அது இதுன்னு. நான் ஒரு நாள் கூட ப்ரொடியூசரை செட்டில் பார்த்ததே இல்லை. எங்கள் அப்பா கூட ப்ரொடியூசர் தான், அவர் ஒரு 23 படம் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் கூட செட்டை விட்டு போனதே இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அதாவது சூப்பர் குட் சௌத்ரி சார் வரமாட்டார் செட்டுக்கு. என்ன நடக்குதோ உட்காந்த இடத்துலேயே அவருக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ, நான் ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன சார் நீங்கள் எப்போ வரீங்க? நான் எதுக்கு சார் வரணும்? நீங்கள் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? என்ன நடக்குதுன்ற அந்த சார்ட் என் கையில் இருக்குது சார். அது பிரகாரம் தான் போய்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு செட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சார், நான் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு நம்பிக்கையான ஒரு டீம். ஐ திங்க் எனக்கு போக்கிரிக்கு அப்புறமா கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சீரியஸான ரோல். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் 100% நான் பப்ளிக்கில் கைத்தட்டல் வாங்குவேன்ற அந்த நம்பிக்கையோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். உள்குத்து will be a successful film, 100%. Thanks for this opportunity.